ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விலாக் போடுறோம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் தான். ஆடி 1 நாங்கள் எப்பயுமே கூழ் ஊற்றுவோம் வருஷம் வருஷம். ஸோ அதனால் இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இங்கே ரூம் எடுத்திருக்கோம். நாங்கள் முன்னாடி நாள் நைட்டே எல்லோரும் கிளம்பி வேனில் கிளம்பி வந்தாச்சு. ஸோ இப்போ கூழுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. எங்கள் ஆச்சி தான் செய்கிறாங்க. நாங்கள் நைட்டே கிளம்பிட்டனால ஒரு 12:30 மணிக்காக தான் இங்கே வந்து சேர்ந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்கோம். ஸோ ஒரு ரூம் எடுத்திருக்கோம். எல்லா காய்கறி எல்லாமே இங்கே வந்து தான் எல்லாம் வெட்டினாங்க. நாங்கள் எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். இவங்கெல்லாம் வெட்டி வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க காலையில் எல்லோரும் கிளம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு பேக் சைட்லேயே வந்து போடுற தண்ணி மாதிரி சூப்பராக இருந்தது வியூவே. கிளைமேட்டுமே நல்லா வெயில் அடிக்காமல் மைல்டாக இருந்தது. என்ன நடக்குது இங்கே? காஃபி ஆத்திட்டு இருக்காங்க. காஃபி அங்க 2 பால் இருக்கு. 2 பால் 3 காஃபி. காஃபி காஃபி பால் காஃபி பால் அது ஆறு காஃபி இந்த வர காஃபி பாயா இருமா மது நீயா காஃபி. ஸோ எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சு எல்லோரும் இருந்துட்டு நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கள் சித்தி பசங்க, மாமா பசங்க, எங்கள் ஆச்சி, எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். மற்ற எல்லாருமே வந்து முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே. ஏன்னா இங்கே புது பில்டிங் கட்டி அங்கேருந்து வந்து லைன் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் இந்த பில்டிங்கே ஓப்பன் பண்ணாங்களாம். ஸோ ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. நாங்கள் சாட்டர்டே வந்தனால மேபி சண்டே அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கலாம். இவ தான் மகிழினி. இவளுக்கு தான் நாங்கள் வந்து மொட்டை போட்டிருக்கோம். நான் 3வது மொட்டையாக வந்ததுமே போட்டாச்சு. ஸோ எல்லோரும் பொறுமையாக அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். தம்பியும் நல்லா வாய் பேசிட்டு பராசக்தி ஓம் சக்தின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த கேப்லலாம் போயிட்டு அங்கேருந்து மாறுறது இங்கேருந்து மாறுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஹேர் டூ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் பார்த்து பொறுமையாக எல்லாம் இறங்கி வந்தாங்க. ஏன்னா அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதே ஒரு பெரிய வேலை. எல்லாமே ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க கோவிலை. ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ உள்ள ஃபுட்டேஜ் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு செல்ஃபிக்கு அப்புறமா திருப்பி நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். கூழ் எல்லாமே வந்து கரைச்சாங்க. ஓட்டு குழம்பு, கீரை அண்ட் வந்து கொத்தவரங்காய் பொரியல், இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாமிக்கு படையல் போட்டுட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்ததுமே நல்ல க்ரௌட் இருந்தது. கொண்டு போன கூழ் தான் பத்தலை. பட் மனநிறைவாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.